வெல்கம் டு எம்கே சமையல். இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ் ஃப்ரூட் கேசரி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரூட் கேசரி செய்ய தேவைப்படும் பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். உலர்ந்த திராட்சை 3 டேபிள் ஸ்பூன், டுட்டி ஃப்ரூட்டி 3 டேபிள் ஸ்பூன், செர்ரி பழம் துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கங்க 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு 10 எடுத்துக்கிட்டங்க, 2 கட் பண்ணி வச்சிருக்கங்க. வெள்ளை ரவை 1/4 கிலோ எடுத்துருக்கறங்க. சர்க்கரை 200 கிராம் எடுத்துருக்கறங்க. ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், குங்குமப்பூ 1 சிட்டிகை, கேசரி பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கறங்க. 1 டம்ளர் பால் எடுத்து வச்சிருக்கங்க. தேவையான அளவு நெய் எடுத்துக்கலாம். 1 துண்டு மாம்பழம் கட் பண்ணி வச்சிருக்கறங்க. 1 துண்டு அன்னாசி பழத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கறங்க. மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாங்க. அதுல கட் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழ துண்டுகளை போட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அன்னாசி பழத்தையும் அதே மாதிரி 1 நிமிஷம் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சிருக்கிற குங்குமப்பூவை போட்டுக்கலாங்க. அதுல கொஞ்சமா பால் ஊத்திக்கலாங்க. நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இன்னொரு கிண்ணம் எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சிருக்கிற கேசரி பவுடர் போட்டுக்கலாங்க. அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒண்ணு வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க. எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்த முந்திரி பருப்பை தட்டுல எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த நெய்யிலேயே உலர்ந்த திராட்சையும் போட்டுக்கலாங்க. நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. 1 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த கடாயிலேயே எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை ரவையை போட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. 2 நிமிஷம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் ஒண்ண வச்சுக்கலாங்க. ரவை எடுத்து வச்ச கப்புலேயே 2 கப் தண்ணி ஊத்திக்கலாங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் வறுத்து வச்சிருக்கிற ரவைய போட்டு கலரிக்கலாங்க. ஸ்டவ் மீடியமாவே வச்சுக்கலாங்க. நல்லா ரவைய கலரி விடலாங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா கலரிட்டு எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரைய போட்டுக்கலாங்க. எடுத்து வச்சிருக்க பாலையும் ஊத்திக்கலாங்க. நல்லா கலரி விடலாங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் கலக்கி விடலாங்க. ஒரு 2 நிமிஷம் கலரி விடலாங்க. பால்ல கலக்கி வச்சிருக்கிற குங்குமப்பூவை ஊத்திக்கலாங்க. தண்ணியில கரைச்சு வச்சிருக்கிற கேசரி பவுடரை போட்டுக்கலாங்க. அரைச்சு வச்சிருக்கிற மாம்பழத்தை போட்டுக்கலாங்க. அரைச்சு வச்சிருக்கிற அன்னாசி பழத்தையும் போட்டுக்கலாங்க. நல்லா கலரி விடலாங்க. எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் தூளை போட்டுக்கலாங்க. வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். திராட்சைய போட்டுக்கலாங்க. டுட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் போட்டுக்கலாம். செர்ரி பழம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. 3 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க. நல்லா கலரி விடலாங்க. நல்லா 2 நிமிஷம் கலரிட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ருசியான ஃப்ரூட் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.